சுத்தி பாருங்க ப்ரோ, எவ்வளவு சாப்பாடு கடை இருக்குனே. ப்ரோ பசிக்குது ப்ரோ, சாப்பிடுவோம். ஆனா இப்ப முடியாது, நான் வந்து டாக்குமெண்ட்ரி செய்யணும். அதுக்கு எனக்கு ஒரு பழைய கம்பம் இருக்கு ப்ரோ. இங்க கம்பம் பாலான்னு ஒரு இடம் இருக்கு, அங்க கூட்டு போறாங்களா, கூட்டு போல கம்பத்தை பார்ப்போம், அதுக்கப்புறம் வைத்தா பார்ப்போம். ரைட் சிக்கா ப்ரோ, பிடிக்கா போங்க ப்ரோ. டாக்குமெண்ட்ரி செய்யணும், கம்பம் கூட்டு போவாங்கன்னா கம்பம் பாலான்னு சொன்னீங்க. என்ன ப்ரோ எல்லாம் கொண்டு வா இருக்கு? ஐயோ ப்ரோ, இது மேமா கம்பம் பாலா தான். இங்க இருக்கிற இந்த கம்பம் பாலா இருந்துச்சு ப்ரோ. போய் சொல்றீங்க, இந்த முகத்தை காமிங்க. போய் இல்ல ப்ரோ. abang excuse me, sorry bang ya bang, ini kampung Buah Pala kan? Ini bukan kampung Buah Pala. Kampung Buah Pala sudah pindah sana Taman Sejahtera. Sudah pindah lah, ini memang dulu kampung Buah Pala lah. Ada cakap tipu. Oh memang ada kat sini. Lama kena pergi Taman Sejahtera. Terima kasih bang, thank you. Okay bang, thank you. Ikan rambut bang, ikan rambut. Lama bro, இங்க memang இருந்துச்சு bro kampung Buah Pala ni. Lama Taman Sejahtera போச்சா? எதுக்கு பான் முடி கட்ட சொன்னீங்க? பட்டி ஒன்று வச்சிருவோம். சரி நாங்கள் கூட்டு போங்க சீக்கிரமா. ப்ரோ தாமான்னு சொன்னாங்க, எல்லாம் வயலா இருக்கு ப்ரோ. தாமா இந்த பட்டு இருக்கு பாருங்க, தெரியுதா? ஓ ஆமா. இதான் ப்ரோ தாமான் சிஜாத்ரா. தாமான் சிஜாத்ரா ஆமா. இந்த கம்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா இதான் இருக்காங்க. ஆமா அந்த அங்கிள் உட்காந்துருக்கு. அங்கிள் ஹலோ அங்கிள். அவர் தாத்தா, உங்க வயசுக்கு அங்கிள் தான் அவங்க. என்ன அடைக்கிறீங்க? நான் கேட்கிறேன் என்ன இந்த பக்கம் அப்படி உங்களா பக்கத்தான். ஏன் என்ன விஷயமா வந்தீங்க? எந்த விஷயமா வந்தீங்க? இல்ல எங்க பின்னாடி நாசிகண்டா சாப்பிட வந்தோம். அப்படியே கம்பம் பாலா போனோம். சரி அப்ப அங்கதான் நாங்க இல்லையே, அதை விட்டு தான் அங்க ஒரு பையன் சொன்னா சரி இங்க வந்து பாருங்க, இங்க இருக்கும். நாங்க தாமஸ் சேத்ரா வந்துட்டோம். பிள்ளை குட்டிகளோட கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேல அங்கேயே எங்களுடைய வாழ்க்கையே, என்னுடைய வாழ்க்கையே அங்கதான். திடீர்னு வந்து ஒரு கேள்விப்பட்டோம், அதாவது கம்பத்தை வித்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விப்பட்டோம். ஓ அப்போ நாங்கள் இருந்த மக்கள் எல்லாரும் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்து மகளில் வந்து பகல் ஒரு 12-1 மணி இருக்கும். அப்போ ராமசாமி, ராயர், கர்பால் சிங் இந்த பேர் திடீர்னு வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ அவர் சொன்னார், நாங்கள் வந்து 3 பேர் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், பக்கத்தான் மக்கள் கூட்டணின்னு சொன்னார். அதில் வந்து அடிலான் இருக்குது, ராக்கெட் இருக்குது, இன்னொன்று பாஸ்ட் 3 சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வரப்போகிற தேர்தலில் போட்டியிடுறதாக முடிவு பண்ணியிருக்கிறோம். அதனால் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும். அதோட மறுநாள் அன்வார் இப்ராஹிம் வந்தார். அது புழுகன்லே அண்ட புழுகன், அவர் பேர் நான் வச்சுருக்கேன். புழுகன்லே தமிழில் சொல்கிறாங்க, புழுகன்லே அண்ட புழுகன்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்களேன். அப்படிப்பட்ட ஆள் எங்களுக்கு அவர் சுயரூபம் தெரியாது. திடீர்னு அவர் மட்டும் மறுநாள் சாயந்தரம் வந்தார், என் வீட்டுக்கு வந்தார். சாயங்காலம் கூட்டத்தை கூட்டிக்கிட்டே வந்தார். அவர் வந்துதான் இறங்கி வீட்டுக்கு வந்தார். வந்தவர் சொன்னாரு, ஐயா நீ வந்து முன்னாடி சொன்னாரு, ஐயா நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க வந்து உங்களுக்கு நல்லா உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லி உடனே தலையில கை வச்சார். கை வச்சு சத்தியம் பண்ணார், எங்க எல்லாரையே சொல்றேன், நாங்க இப்பொழுது நாங்க பிடிச்ச ஆட்சி அமைச்சிட்டோம்னா நிச்சயமா வந்து கம்பத்தை உடைக்க மாட்டோம், 100க்கு 100. அப்ப நான் சொன்னேன், இதே வார்த்தைய மக்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி சொல்ல முடியுமான்னு கேட்டேன். சொல்றேன். அதோட வந்துட்டு போனவர் தான். அது இது வரைக்கும் என்னோட கேட்கல. அப்புறம் நாங்க போய் கெஞ்சி பார்த்தா யாரும் எங்களுக்கு வந்து ராமசாமியோ அல்லது ராயரோ உடைச்சதுக்கு பிறகு வந்து எங்களை அண்டவே விடல, போகவே இல்லை, விட மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் என்ன வேற எந்த வழியும் இல்லை. அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு 4-5 பேர் இங்க இருந்து அங்க போனோம், கோலம்பூர்ல போய் பிரதமரை போய் பார்த்து எங்களுடைய குறைகளை நாங்க சொன்னோம். இந்த மாதிரி ஆயிப்போச்சு, அதனால எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. நாங்கள் அந்த காலத்திலேருந்து இது வரைக்கும் நாங்கள் ஒரு தவறு பண்ணது உண்மை ஒத்துக்கிறேன். நாங்கள் அவருடைய பொய் பேச்சை நம்பி அவங்களுக்கு ஓட்டு போட்டோம். அதை தவிர நாங்கள் எந்த விதமான இதையும் நாங்கள் இது உங்கள் மனதில் வந்து எங்களுக்கு பரிசீலனை விட மற்ற எண்ணமே எங்களுக்கு வரல. அதனால நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். எங்கள் தகப்ப மாதிரி வந்து உங்களுக்கு கேட்டபோது அவர் சொன்னார், பயப்படாதீங்க, நிச்சயமா உங்களுக்கு ஒரு சீக்கிரத்துல ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு வீடு நான் கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஒரு ஆள் பேரால 2 வீடு எங்களுக்கு குடும்பம். சில பேர் இந்த வீட்டுக்காக அவர் எங்கள்கிட்ட 5 காசு கூட வாங்கல. எங்கள் வீடு 5 ரூபா சொன்னீங்களா? ஆமா கண்டிப்பா வாங்க, எல்லாரும் நாங்களே கூட்டி போறோம், வாங்க வந்து பாருங்க, தாராளமா வாங்க, நீங்க பாக்க.
வாங்க 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 வாங்க. தாராளமா வந்து வீட்டை சுத்தி பாருங்க. எங்களுக்கு நஜீப் கொடுத்த ஒரு உதவி, பெரிய உதவிங்க, மறக்கவே முடியாதுங்க. நாங்க ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பசியில வாங்க வாங்க, நாங்க சாப்பாடு கொடுக்குறோம். வாங்க. சாப்பாடு மருந்து தந்த மாதிரியே இல்ல, உதவி வச்சிருக்கீங்க. எல்லாம் சாப்பிட்டீங்க, அடுத்ததுங்க அடுத்தா பின்ன எங்களை மகேன் இந்த வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. காப்பாக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ உங்க 2 பேத்துல யாருங்களா காசு கொடுப்பீங்க? உங்கள்கிட்டயா?